நீங்கள் உங்கள் வீட்டு பாத்ரூமில் குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு பேய் வந்து நின்னா ப்ராக்டிக்கலாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க? டவுலை தேடுவீங்களா இல்லை வெளியே ஓடுவீங்களா? 2019 சென்னையில் இருக்கிற நவீன் அப்படின்ற பையன் காலேஜ் முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊரை சுற்றிட்டு நைட்டு ஒரு 10 மணிக்கு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்ததும் உடனே பாத்ரூம்குள்ளே போய் குளிக்க ஆரம்பிக்கிறான். இவன் இப்படி குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது பாத்ரூம் டோர் அவங்க அப்பா தட்டி, எவ்வளோ நேரம் குளிச்சுக்கிட்டு இருப்ப, சீக்கிரம் வெளியே வா அப்படின்னு திட்டுறாரு. நவீனும் சரி ஓகேன்னு வேக வேகமாக குளிச்சு முடிச்சுட்டு டவுல் எடுத்து கட்டுறான். பட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் அவன் ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணுறான். அவன் வீட்டுக்கு வந்தப்போ அவங்க அப்பா அம்மா வீட்லேயே இல்லை, ஃபங்க்ஷனுக்காக வெளியே போயிருக்காங்க. இப்போ நவீனுக்கு என்ன நடந்துச்சுன்னே புரியல. ரொம்பவே குழப்பத்தோட பாத்ரூமை விட்டு வெளியே போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு அங்கேயே நின்றுட்டு இருக்கான். அப்படி பயத்தோடு நின்றுக்கிட்டு இருக்கும்போதே பாத்ரூம் லைட் திடீர்னு ஃப்ளிக்கர் ஆக ஆரம்பிக்குது. நவீனுக்கு பயமும் அதிகமாகுது. சரி ஓகே வெளியே போயிடலான்னு முடிவு பண்ணி பாத்ரூம் டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே போகிறான். அப்படி வெளியே போய் பார்த்தா அவன் வீட்டில் இருக்கிற எல்லா லைட்டுமே ஃப்ளிக்கர் ஆகிட்டு இருக்கு. நவீனுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அவங்க அப்பா அம்மா வர்றதுக்கு வேற இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். சரி ஓகே ட்ரெஸ் மாற்றிட்டு உடனே வெளியே போயிடலாம் அப்படின்னு முடிவு எடுத்து ரூம்குள்ளே போகிறான். அவன் அப்படி ரூம்குள்ளே போனதும் யாரோ அவன் முதுகுக்கு பின்னாடி வந்து நின்று அவன் காது கிட்ட ஊதுற மாதிரி ஃபீல் ஆயிருக்கு. நவீன் உடனே அலறி அடிச்சுட்டு மெயின் டோர் கிட்ட போய் நின்றுறான். அங்கே நின்று ரூமை பார்க்கும்போது ரூம் டோர் பட்டுன்னு க்ளோஸ் ஆகுது. நவீனுக்கு உடம்பெல்லாம் வெறுத்து கை காலெல்லாம் நடுங்கி போய் நின்றுக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த ரூம்குள்ளே இருந்து யாரோ கொடூரமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நவீன் எக்ஸ்ட்ரீம் பயத்துக்கு போய் உடனே மெயின் டோரை திறந்து வெறும் டவலோட நடு ரோட்டில் போய் நின்றுக்கிட்டு இருக்கான். அப்படி வெளியே நின்று வீட்டையே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவன் ரூமோட ஜன்னலை யாரோ பயங்கரமாக போட்டு தட்டுற மாதிரி சத்தங்கிட்டு இருக்கு. நவீனோ லைட்டாக எட்டி பார்த்துருக்கான். அப்போது அந்த ஜன்னலுக்கு உள்ள ஒரு கொடூரமான கருப்பு உருவம் கொஞ்சம் குண்டா கருப்பு அப்புறம் சிவப்பு கலரில் நின்றுக்கிட்டு இவனையே பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கு. நவீன் அந்த இடத்துல அழுக ஆரம்பிச்சிடுறான். இந்த டைம் கரெக்டாக அவங்க பேரண்ட்ஸும் வந்துடுறாங்க. அவங்கக்கிட்ட நவீன் நடந்த இந்த விஷயத்த சொல்கிறான். அப்புறம் ஹவுஸ் ஓனர் கிட்ட விசாரிக்கும் போது தான் ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. இந்த வீட்டோட ஹவுஸ் ஓனரோட ஹஸ்பண்ட் தான் அந்த வீட்டில் இருந்து இறந்து போயிருக்காரு. அவரும் பார்க்குறதுக்கு குண்டாக தான் இருப்பாராம். இதை கேட்ட உடனே நவீனும் அவங்க ஃபேமிலியும் வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நவீனோட இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்திருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க? கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அண்ட் இது நம்ம ஃபாலோவர் சொன்ன ஸ்டோரி தான். இதே மாதிரி ஹாரர் இன்சிடென்ட் எதுனா உங்களோட லைஃப்பில் நடந்திருந்தா என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. தென் இதேமாதிரி நிறைய ஹாரர் ஃபீலிங்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை யாருக்கு ஷேர் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு தோணுதோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஓகே பாய்.